ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம உபுண்டு நம்மளோட விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணோம். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கான்ஃபிகரேஷன் நம்ம செக் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம உபுண்டு மிஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி பார்க்கலாம். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உபுண்டு மிஷின் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஸ்டாப்னு இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா செட்டிங்ஸ்க்கு போங்க. எந்த நேம் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ இங்கே எனக்கு நிறையா இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு மிஷின் தான் வரும், நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணீங்களோ. ஸோ அதோட செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அதில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஜென்ரலில் போயிட்டு அட்வான்ஸ்டு டேபுக்கு போங்க. இதில் 2 கிளிப் போர்டுமே டிசேபிள் ஆகிருக்கும். இது ரெண்டுமே எனேபிள் பண்ணுங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப்பும் அதுக்கப்புறம் ஷேர்டு கிளிப் போர்டும், இது ரெண்டுத்தையும் நீங்கள் எனேபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிஸ்டம்க்கு போங்க. இது ஃப்ளாப்பி, இது ஆப்டிக்கல் ட்ரைவ் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் அன்செக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ மெமரி வேணுமோ நீங்கள் கொடுங்க. என்கிட்ட 16 GB இருக்குது, அதனால் நான் ஒரு 25% இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவ்வளோ கொடுங்க. ரொம்ப அதிகமாக அலோகேட் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களோட ஹோஸ்ட் மிஷின், நீங்கள் விண்டோஸ் ரன் பண்ணுற மிஷின் ரொம்ப ஸ்லோவாகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்டோரேஜ்க்கு போங்க. இங்கே ஏதாவது சிடி இங்கே லோட் ஆகிருந்ததுன்னா, நீங்கள் லாஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது சிடி லோட் ஆகிருந்ததுன்னா அது ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெட்வொர்க்குக்கு போங்க. நேட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் பிரிட்ஜ் நெட்வொர்க்கை மாற்றிடுங்க. இந்த நேம் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பை டிஃபால்ட்டாக உங்களோட நெட்வொர்க் என்ன இருக்கோ அது செலக்ட் ஆகிடும் நீங்கள் பிரிட்ஜ் நெட்வொர்க் செலக்ட் பண்ணும்போது. அவ்வளோதான், இதுதான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்த உடனே என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மிஷின் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒன்ஸ் இந்த மிஷின் லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஆப் டு கெட் அப்டேட்னு நம்ம கொடுத்து வைப்போம். இது நீங்கள் ஜஸ்ட்டு என்ட்ரு அமுக்குனா போதும், உங்களுக்கு உபுண்டு உள்ள போயிடும். இல்லைனா இந்த இடத்த ஹைலைட் பண்ணியிருப்பாருங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு என்ட்ரு அமுக்குனா போதும், உபுண்டு உள்ளே போயிடும். ஒன்ஸ் இது மிஷின் லோட் ஆகட்டும். லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன சேஞ்ச் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இது லோட் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் லோட் ஆகும்போது நீங்கள் உங்களுக்கு சில இதெல்லாம் கேட்கும், ஏதாவது நீங்கள் என்னென்ன கான்ஃபிகர் பண்ணணும்னு சொல்லி. அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவாகிடும். ஸோ இந்த மிஷின் இப்போ லோட் ஆகுது. ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி எஸ்எஸ்ஹெச்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி இது பண்ணி நம்ம எனேபிள் பண்ணி நம்ம புட்டி மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மிஷின் இப்போ லோட் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது இந்த மாதிரி கனெக்ட் டு யுவர் ஆன்லைன் அக்கௌண்ட்னு இருக்கும். இப்போதைக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப்னு கொடுத்துருங்க. ஏன்னா இது ஜஸ்ட்டு ஒரு விர்ச்சுவல் மிஷின் தான். இதில் நம்ம எதுவும் இம்பார்ட்டண்ட் டேட்டா நம்ம எதுவும் இப்போதைக்கு வச்சுருக்க மாட்டோம். ஜஸ்ட் நீங்கள் இதுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 9 டாட்ஸ் இருக்குல்ல கீழே பாட்டமில், இந்த ஷோ அப்ளிகேஷன், இதை போய் கிளிக் பண்ணுங்கள். இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ச் பார் வரும். அதில் நீங்கள் ஜஸ்ட் டெர்மினல்னு அடிங்க. டெர்மினல்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன டெர்மினலோ அது இதுவாகும். இது ஆட் டு ஃபேவரட்ஸ்னு கொடுத்துருங்க. ஏன்னா இல்லைனா நீங்கள் ஒரு வாட்டி டெர்மினல் போய் சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் சூடோ ஆப்ட் அப்டேட் இப்படின்னு கொடுங்க. உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் கொடுங்க, சூடோ பாஸ்வேர்டு. ஸோ இது உங்களோட இதில் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ இதில் கனெக்ட் ஆகிறதுல சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, இதில் என்ன ப்ராப்ளம்னா in.archive.ubuntu.comல சில வாட்டி கனெக்ட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஐஎன்ன்றதை நீங்கள் யூஎஸ்ஸாக மாற்றிடுங்க. ஸோ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போவோம். நம்ம ஒரு பேக்கப் எடுத்துக்கோ நம்மளோட சோர்ஸ் ஃபைலுக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் சூடோ காப்பி, இந்த கமாண்ட் எக்ஸாக்டாக நீங்கள் கொடுக்கணும். எப்பயுமே நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணால் நம்ம திருப்பியும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடிசி, அதுக்கப்புறம் ஏபிடி, அதுக்கப்புறம் sources.list. இந்த ஃபைலை நம்ம பேக்கப் எடுக்க போகிறோம். நம்ம திருப்பியும் அதே லொக்கேஷன்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். /etc apt source _backup நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஏதாவது இது சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம திருப்பியும் நம்ம ரிவர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி நம்ம அந்த etc apt sources. ஸோ இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணலாம்.
இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து http.in இருக்குல்ல, இந்த இதை வந்து நீங்கள் வந்து எப்படின்னா வந்து நீங்கள் வந்து http.usன்னு மாற்றிடுங்க. http://us இதை வந்து இது பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஐஎன் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஎஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும். திருப்பியும் நம்ம வந்து சூடோ ஆப்ட் அப்டேட்னு கொடுத்து பார்க்கலாம் நமக்கு வந்து கனெக்ட் ஆகுதா என்னன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுது யூஎஸ். ஸோ நீங்கள் ஐஎன்னை கொடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபைலில் போயிட்டு இந்த மாதிரி .usன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகுது. அது சில வாட்டி நீங்கள் ஐஎன்னு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து யூஎஸ்ன்னு போயிட்டு சேஞ்ச் பண்ணிங்க அந்த சோர்ஸ் ஃபைல் /etc/apt/sources.list இந்த ஃபைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் ஒரு பேக்கப் எடுத்துங்க. ஏன்னா நீங்கள் எதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பியும் அதை வந்து காப்பி பண்ணி அதே ஃபைல் வந்து கண்டென்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது அப்டேட் ஆன பிறகு நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இது அப்டேட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 minute ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் ஃபேவரட்ஸ் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் தேவையில்லாத இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டெர்மினல் மட்டும் இங்கே இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதோட இதை வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணலாம். அதுக்கான டூல்ஸ் செட் வந்து நம்ம என்னென்ன வேணுமோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம. ஸோ நம்ம ஏன் ஐபி நம்ம வந்து செக் பண்ணோன்னா நம்ம வந்து இப்போ இது என்ன ஐபியில் ரன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. இந்த ஐபி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து புட்டி மூலிமா இதை வந்து கனெக்ட் பண்ண முடியும் நம்ம. ஸோ இது வந்து இது பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து கேட்குது TED3 பேக்கேஜ் கேன் பி அப்கிரேடட். ஸோ நீங்கள் வந்து இது வேணும்னா நீங்கள் வந்து இது வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து இது வந்து அப்கிரேட் இப்போதைக்கு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம அப்டேட் மட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டரும் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 400 MB வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்த வந்து இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட்டு மினிமைஸ் பண்ணிவிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து ifconfig அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. ifconfig அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த டூல் செட் இல்லைன்னு வரும். ஸோ நீங்கள் இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி sudo apt install net-tools. ஸோ இந்த கமாண்டை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். net-tools டைப் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இது இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் ஜஸ்ட் இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அது என்ன ஐபின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஐபியை வச்சு நம்ம வந்து நம்மளோட புட்டி மூலிமா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது என்ன ஐபின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ifconfig இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து 192.168.0.117 இதுதான் உங்களோட ஐபி. ஸோ இந்த ஐபி வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட புட்டி விண்டோவில் போயிட்டு 192.168.0.117 ஸோ இந்த மாதிரி கொடுத்தா SSH வந்து நீங்கள் வந்து இந்த ரேடியோ பட்டன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஏன் ஓப்பன் ஆகலைன்னா வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து SSH வந்து எனேபிள் பண்ணல, அதனால் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் SSH எனேபிள் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த கமாண்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SSH வந்து எனேபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து sudo apt install OpenSSH சர்வர் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த சர்வர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோங்க. sudo apt install OpenSSH -server sudo apt install OpenSSH -server. ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது ஜஸ்ட் ஒரு சின்ன பேக்கேஜ் தான், ஒரு 1.5 MB தான். ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம திருப்பி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். திருப்பி நம்ம ஐபியை செக் பண்ணி நம்மளோட புட்டி மூலிமா திருப்பி வந்து SSH பண்ணலாம் நம்மளோட சர்வர். ஸோ இப்போ வந்து SSH சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ
ஸோ இதோட ஐபி கான்ஃபிகரேஷன் என்ன நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த புட்டியில் திருப்பி நம்ம இது பண்ணிவிட்டு 117 தான் பார்த்தோம். நம்மளோட ஐபி வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம 117 கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி நீங்கள் ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி அலர்ட் வரும். நீங்கள் ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்தா போதும். நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். யூசர் நேம், என்னோடய யூசர் நேம் பார்த்தீங்கன்னா திங்கிங் மாங்க்ஸு. அப்புறம் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அது வந்து கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதே புட்டி மூலிமா என்னால் வந்து என்னோடய மிஷினில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே என்னால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இது வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணணும்னு நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னா அதுக்கான சோர்ஸ் டாட் லிஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கேஜ் வந்து அப்டேட் பண்ணோம். அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா வந்து எஸ்எஸ்ஹெச் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒன்ஸ் எஸ்எஸ்ஹெச் எனேபிள் பண்ணதுக்கப்புறமேல் வந்து நம்ம புட்டி யூஸ் பண்ணி அந்த எஸ்எஸ்ஹெச் வந்து எப்படி நமக்கு வந்து கனெக்ட் பண்ணணும் நம்மளோட சர்வர் மிஷினுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் தான் நீங்கள் வந்து இனிஷியல் செட்டப் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இது வந்து ஜஸ்ட் ஒன் டைம் தான். ஒன் டைம் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எனி டைம் இது வந்து நீங்கள் வந்து புட்டி மூலிமா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து இது உங்கள் மிஷினை ரீபூட் பண்ணிங்கனோ இல்லை உங்கள் நெட்ஒர்க்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திருப்பி கனெக்ட் ஆகிடுச்சினாலும் உங்களோட ஐபி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஐஎஃப் கான்ஃபிக்னு கொடுத்து உங்கள் ஐபியை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டபுள் செக் பண்ணிங்க என்ன ஐபி வருதுன்னு. ஸோ சில வாட்டி உங்களால் கனெக்ட் பண்ண முடியலன்னா உங்கள் ஐபி வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.